ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெல்டன். நம்ம புதுசாக ஒரு கேமரா ஒன்று வாங்கினோம், கோப்ரோ அப்படின்னு ஒன்று வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ஆக்சுவலாக ஒரிஜினல் கோப்ரோ வந்து 20,000 25,000 அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து சர்ச் பண்ணப்போ அயனாவரத்தில் ஒரு கடையில் வந்து இது 2500க்கு வந்து கிடச்சிது. செக் பண்ணி பார்த்தப்போ இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். vlog பண்ணுறவங்களுக்கு, சின்ன சின்ன வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் கூட இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக அவங்க எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. 2500 நான் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டப்போ, சார் கம்மி பண்ண முடியாது, வேணால் காம்ப்ளிமெண்ட்ரியாக நாங்கள் உங்களுக்கு இது தரோம் அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர், இதுலேயே லைட்டும் இருக்குது. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க வந்து கொடுத்தாங்க. அந்த ஷாப் நல்லா ஆக்சுவலாக நல்லா பேசினாங்க, நல்ல ஃப்ரெண்ட்லி டைப் தான். நம்ம என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாமே அவங்க நமக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய கேட்ஜெட்ஸ்லாம், நிறைய என்ன சொல்கிறது, அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் என்னென்னு தெரியாது. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இது நம்ம எப்பயுமே நம்ம வந்து இதை நமக்கு தெரியாது என்னென்னு, அதை படித்தாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. ஸோ அதை விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் சார்ஜர் கேபிள் வந்து இந்த டைப்பு, நமக்கு ஃபோன்லாம் முன்னாடி வருங்கள்ல, சி டைப் கிடையாது, நார்மல். நான் காட்டுறவங்களுக்கு பக்கத்தில். ஓகே, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இந்த டைப் தான் சார்ஜர் கேபிள். சி டைப் தான் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓகே தான், நோ ப்ராப்ளம். நம்ம நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஃபோனில் சார்ஜ் போடுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாதிரி பேண்டு மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கேமராக்கு அழகே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேசிங் தான். இந்த கேசிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கேசிங். இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸ் போட்டு நம்ம வந்து தண்ணிக்குள்ளேயே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும்னு சொன்னாங்க. 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். பட் நம்ம வந்து அவ்வளோலாம் இதில் கண்டினியூஸாக எடுக்க முடியாது. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். 64 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் பண்ணோம். ஸோ இது கேஸை நம்ம கழட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கே ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லாக்கை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு, ஓகே, அந்த லாக்கை வந்து நம்ம இப்படி தள்ளி இப்படி தூக்கினோம்னா வந்துடும், ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கேமரா எடுத்துடலாம். ஸோ இதுதான் கேமரா. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக, கை கடக்கமாக, மொத்தமாகவே ஒரு உள்ளங்கையில் அடங்கிடுச்சு இந்த கேமரா. நல்லா இருக்குது கேமரா பார்க்கறதுக்கு. வெயிட்டே கிடையாது, சுத்தமாக வெயிட்டே கிடையாது. ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து அதோட வெயிட்டாக இருக்குது. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா நல்ல சாலிடான ஒரு கேஸு. நம்ம ஹெல்மெட்டில் அட்டாச் பண்ணுறது, நம்ம ஸ்டிக்கில் அட்டாச் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது போடாமல் வந்து நம்ம நார்மலாக வெளியில் எடுக்கலாம். வெளியில் இப்படி கையில் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வந்து நம்ம ஷூட் பண்ண முடியும். ஆனால் நம்ம தண்ணிக்குள்ளே எடுக்கணும், அல்லது டஸ்ட்டு படாமல் நம்ம எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் போட்டு எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட் ஆன் பட்டன் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ குவாலிட்டிலாம் இல்லை. குவாலிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் என்னென்னா, சும்மா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் இப்படி நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறதுக்காக வச்ச ஒரு ஸ்க்ரீன் தான். மற்றபடி அந்த ஸ்க்ரீனில் வந்து அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அதை எதிர்பார்க்கவே முடியாது. மற்றபடி நம்ம இங்கே வந்து இந்த சார்ஜிங் போட்டிருக்குது, அப்புறம் வந்து அவுட் போட்டிருக்குது, அப்புறம் வந்து இங்கே மெமரி கார்டு போடுற ஸ்லாட் இருக்குது இங்கே. ஸோ இதில் மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்து நீங்கள் அந்த வீடியோ லேப்டாப்பில் போட்டு பார்க்கும்போது உண்மையாலுமே குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கடையில் எனக்கு வந்து போட்டு காட்டினாங்க, நான் இதில் இன்னும் ரெக்கார்ட் பண்ணலை. ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் சில செட்டிங்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது. ஸோ அது இங்கே ஒரு பட்டன் இருக்குது. என்ன ஆகுது, ஓகே இது அழுத்தினோம்னா ஏதோ காட்டுது, இன்செர்ட் மெமரி கார்டு காட்டுது. ஓகே இங்கே வந்து மோடு, பவர் மோடு அதே தான், விஜிஎம் மோடு, ரெசல்யூஷன். ஓகே செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெக்கார்டு, இன்டர்வல் ரெக்கார்டு, ஃபோட்டோ ரெசல்யூஷன், கேப்சர் மோடு, கண்டினியூ ஷூட்டிங். ஸோ அப்படி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கேமரா இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து எப்பயுமே ஒரிஜினல் செட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு செட்டிங் இருக்கும். இப்போ டே லைட்டில் எடுக்கிறோம்னா ஒரு லைட்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அதே போல் இப்போ இண்டோரில் நம்ம ஷூட் பண்ணுறோம், ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறோம், ரூம்குள்ளே ஷூட் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம வந்து லைட்டிங் ஃபிட் பண்ணோம். பட் நல்லா இருக்குது, ஒரு சின்னதாக கைக்கு அடக்கமாக வந்து சூப்பராக இருக்குது. 2500 வந்து உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த கடை ஷாப்போட அந்த கடையுடைய டீட்டெயில்ஸும் அந்த கடையுடைய லொக்கேஷன், அந்த அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளால் 25,000 30,000 கொடுத்து கோப்ரோ வாங்க முடியலனா கூட நம்ம பந்தா காட்டுறதுக்கு, வெளியில் பில்டப் பண்ணுறதுக்கு, வடிவேல் சொல்கிற மாதிரி பந்தா பண்ணுறோமோ பீலா விட்றோமோ அது முக்கியம் இல்லை. எது பண்ணாலும் நாதாயத்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணணும், எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம போட்டு போனாலே போதும். கோப்ரோ வச்சுருக்கிறவனுக்கும் இதே தான், நம்ம 2500 வச்சுருக்கிற கேமரா வச்சுருக்கிற நமக்கும் இதே தான். இந்த கேசிங்குள்ளே போட்டுட்டு நம்மளும் வந்து கோப்ரோ நம்மளும் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தாராளமாக சீனாக போட்டுக்கலாம். இது வந்து நான் எப்பயுமே வந்து விலை அதிகமாக இருக்கிற பொருட்கள்லாம் நான் வந்து வாங்க மாட்டேன், வீடியோ போட மாட்டேன். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது அடங்கும், 2500 பெரிய பட்ஜெட் தான் எனக்குலாம். ஸோ அந்த 2500 நம்ம வந்து ஒரு 25,000 30,000 கேமரா வந்து நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒருவேளை இந்த கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ணணும், ஒரு அவுட்டோர் ஷூட் பண்ணணும், ஒரு விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேமரா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ரெக்கார்ட் ஆகுது, இதோடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் எல்லாமே